பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க, நிக்கோலாய் மதஸ்தரை குறித்ததான ஒரு போதகத்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுது, பெர்கமு என்கிறதான சபையை குறித்து முதல் நூற்றாண்டில் இவர்களை ஆண்டுடைய வருகைக்கு நேராக இவர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்ததான தீர்க்க தரிசனங்களைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு போதகம் இருக்கிறது, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். இந்த நிக்கோலாய் யார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் தேடி பார்த்தா ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நிக்கோலாய் என்று சொல்லி ஒரு 7 பேர் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது பந்தி விசாரிப்பு செய்யும்படிக்காக, அப்போஸ்தலர்களுக்கு பந்தி விசாரிப்பு செய்யும்படிக்காக ஒரு 7 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. அதில் நிக்கோலாய் என்கிறவரையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அதன் மூலமாக வந்த ஒரு ஒரு கூட்ட மக்கள் தான் நிக்கோலாய்ஸ், அதாவது நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இவர்களோட மிக முக்கியமான உபதேசம் என்னவா இருக்குமா, இவர்கள் நீங்க மனம் திரும்பலாம் வேண்டாம், நீங்க என்ன செய்ய வேண்டாம், இவங்களுடைய பிரசங்கங்கள், இவங்களுடைய போதனைகள் எப்படி இருக்குமா, நீங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, உங்க மனம் போன போக்கில் நீங்க வாழலாம், இயேசு மட்டும் நம்பினா போதும், இயேசுவை நம்புங்க, இயேசு விசுவாசிங்க, அவர் தான் ரட்சகர்னு சொல்லி, ஆனால் உங்களுக்கு மனம் திரும்ப வேண்டாம், நீங்கள் உலகத்தில் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய போதகம் மிகவும் வஞ்சனை நிறைந்த போதகமாக இருக்கும். பாவத்தை தண்ணீரை போல பருகலாம் என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட போதகங்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் அப்படி ரொம்ப மோசமாக இருந்தது என்று சொல்லி அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், ஏனென்றால் இந்த சரீரம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போய் அழிய போகிறது, அதனால் சரீரத்தில் பாவம் செய்தால் தவறல்லன்னு சொல்லி அவர்களுக்கு பாவத்தை செய்யும்படிக்காக லைசன்ஸை கொடுக்கறது போன்ற பிரசங்கங்களை இவர்கள் செய்வார்களாம். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுறவங்களும் அதிகமாக அப்படிதான் பேசுகிறார்கள். நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பார்னு சொல்லி. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான், ஆனாலும் கர்த்தர் எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் அல்லவா. தேவன் விரும்புகிற விதத்தில் சில நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம், பலவீனத்தில் விழுந்து விடுகிறோம், ஆனாலும் மறுபடியுமாக நம்ம எழும்பி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுத்து அவருடைய நித்தியத்தை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். கிருபையை புரட்டுகிற பிரசங்கியார்கள் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தரை போன்று பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் இன்னைக்கு இந்த கடைசி காலங்களில் பெருகி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால அன்பு சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.